அடுத்ததாக நம்மளுடைய வேலூர் முத்தமிழ் சங்கம் மற்றும் ஷியாம் கலை மற்றும் கைவினை கலைக்கூடம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் தொல்காப்பியம் பல்சுவை உலக சாதனை நிகழ்வு இணைய வழியில் அனிதா குணசேகரன் தமிழாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, நரசிங்கபுரம், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. மகிழ்ச்சிங்கம்மா, தொடங்கலாமாம்மா? மணி 9. அம்மா வாருங்களம்மா, தங்களுடைய உரையை தாருங்களம்மா. மகிழ்ச்சிங்கம்மா. ஆதியில் தோன்றிய தொன்மொழி ஈடில்லா தொன்மை மொழி, முன் தோன்றிய மூத்த மொழி காலத்தை வென்ற மொழி, செங்கோல் ஈன்ற மொழியாம் தமிழன்னையை வணங்குகின்றேன். இந்த இணையத்தில் உள்ள அனைத்து தமிழ் சுவிஞர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு, சிறப்பானது ஒரு வாய்ப்பு. அம்மா அவர்கள் ஒவ்வொருத்தரையும் அறிமுகம் செய்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ தொல்காப்பியத்தை இவ்வளோ சிறப்பான ஒரு செவிச்சுவை, ரொம்ப அதிகமான ஒரு செவிச்செல்வம் அவங்க தான் பெற்றிருக்காங்க. அந்த வகையில் அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. தொல்காப்பியத்தில் இன்றைய நிகழ்வாக நான் எடுத்துக்கொண்டது மெய்ப்பாட்டியல். அதில் முதல்ல நம்ம இலக்கியத்திலேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். ஸோ தமிழ் மொழி அப்படின்ற போது இலக்கிய இலக்கண சுவை கொண்டது. இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இலக்கு கூட்டல் இயம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்போ இலக்கியம்னு சொல்லும்போது இலக்கு நோக்கிய அப்படின்ற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள்லாம் நிறைய ஆய்வுகளை கொண்டு சென்றுட்ருக்காங்க. அப்போ காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வினா என்ன அப்படின்னு பார்த்தா, இலக்கியத்திற்கு இலக்கணமா இல்லை இலக்கணத்திற்கு இலக்கியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வினாவாக வந்துட்டே தான் இருக்குது. இலக்கியத்திற்காகத்தான் இலக்கணம் எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சில பேரும், இல்லை இலக்கணம் முன்பாகவே எழுதப்பட்டு விட்டது, அதற்கப்புறம்தான் அந்த விதிகளை சொல்லி இலக்கியங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆகையால் இலக்கணத்திற்காக இலக்கியமா இல்லை இதற்காக அதுவா அப்படின்னா நம்ம யோசிக்காமல் எல்லாம் நம்ம இரு கண்கள், நாடு மொழியும் நமது இரு கண்கள் என்பது போல இலக்கியமும் இலக்கணமும் நம் சொத்து, நம் இரு கண்கள் என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். தமிழ் இலக்கணம் 5 வகையாக இருக்கின்றது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஏன்னா நான் தமிழ் ஆசிரியன்றதுனால ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கமும் அது கற்கண்டுன்னு சொல்லிட்டு என்ன வேணால் இலக்கண பகுதியாக இருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பிக்கும் பொழுதே நான் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அதனுடைய அடிப்படையை நான் சொல்லி தான் எப்போவுமே நான் ஆரம்பிப்பேன். ஸோ எழுத்து என்பது எழுத்துக்களுடைய பிறப்பு, அதனுடைய இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு, இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது. சொல் இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது சொல் என்றால் என்ன, எழுத்துக்கள் சேர்ந்தது சொல், பொருள் தர வேண்டும், சொல் என்றால் சொல்லுடைய வகைகள் என்ன, பெயர்ச்சொல், வினைச்சொல், திசைச்சொல், எடிச்சொல், உரிச்சொல், அதே போல் இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், இந்த மாதிரி சொற்களுடைய வகைகள், புணர்ச்சி பற்றிலாம் சொல்லக்கூடியது சொல் இலக்கணம். பொருள் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்பேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லா மாணவர்களுமே பொருள்னா பொருள் அர்த்தம் சொல், ஏன்னா எழுத்து சொல், அடுத்தது பொருள் அப்படின்னா அது சொல்லுக்கான அர்த்தம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். உலகத்தில் எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லக்கூடியது தான் பொருள். ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது, அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். அதே போல் யாப்பு என்பது செயலை ஏற்றக்கூடிய முறை. எப்படி ஒரு பாட்டை சிறந்த உறுப்புகள், நயங்கள் வைத்து கட்டி நம்ம ஒரு பாட்டாக உருவகிக்கின்ற முறை தான் யாப்பிலக்கணம். அதே போல் அணி இலக்கணம். அணி என்றாலே அழகு. எல்லாருமே பாட்டு எழுதுறாங்க. 1வதுலேருந்து எவ்வளோ பாடல்கள் நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். எல்லா பாட்டுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கா? ஒரு சில பாட்டு தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பாட்டு எழுதுகிற அந்த புலவருடைய ஏதோ ஒரு திறமை. இந்த பாட்டை விட அந்த பாட்டு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, பாப்பா பாப்பான்னு முடியுது, ரொம்ப எளிமையாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ எளிமை காரணமோ இல்லை சொற்சுவையோ பொருட்சுவையோ ஏதோ ஒரு வகையில் அது சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம அதை நம்ம அணி இலக்கணமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம தொல்காப்பியத்தினை பார்க்கும் பொழுது எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரங்களையுமே மிகச் சிறப்பாக நம் தொல்காப்பியர் அவர்கள் அழகாக விரித்துரைக்கின்றார், எடுத்துரைக்கின்றார். இன்னும் நம்ம என்ன வார்த்தையெல்லாம் நம்ம போடலாம் அப்படின்னே நமக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நூலாக இருக்கின்றது. தமிழரின் பண்பாட்டை, நாகரிகத்தை பறைசாற்றுவதோடு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் நாகரிகமாகத்தான் வாழ்ந்தான் என்பதற்கான ஒரு சான்றாக ஒரு சிறப்பான நூலாக நமக்கு தொல்காப்பியமானது விளங்குகின்றது. தமிழ் இலக்கணம் நூலமைப்பெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான கருத்தாக 1610 நூற்பாக்கள்னு சொல்கிறாங்க. ஒரு சிலது சேர்க்கப்பட்டது, ஒரு சிலது
நீக்கப்பட்டது. இதெல்லாம் காலங்காலமாக வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுகளாக விளங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பொதுவான இதை நம்ம பார்ப்போம். அதில் 3 பிரிவுகள்: எழுத்து, சொல், பொருள். எழுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது 9 இயல்கள், சொல்லதிகாரத்துலேயும் 9 இயல்கள், பொருள்லையும் 9 இயல்கள் இருக்குது. நம்ம பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொருளில் 9 இயல்கள்னு பார்க்கும்போது அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல். இந்த 9 இயல்களையுமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் பொருளதிகாரத்தில் இருக்குது. பொருளதிகாரத்தில் 9 இயல்களில் 656 நூற்பாக்கள் விளங்குகின்றது. 5 திணைகளையும், திணைகளினுடைய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்கள் இதை எல்லாவற்றையும் அவற்றிற்குரிய புறப்பொருள் விளக்க சான்றுகளையும் கூறக்கூடியதாக தொல்காப்பியம் விளங்குகின்றது. இதுக்கு சான்று நம்ம பார்த்தோம்னா, கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்ற நூற்பாவையும், வெற்றி தானே குறிஞ்சியது புறனே, வஞ்சிதானே முல்லையது புறனே, ஒழிஞ்சைதானே மருதத்து புறனே, தும்பைதானே நெய்தலது புறனே, வாகைதானே பாளையது புலனே என்று அகத்திற்கும் புறத்திற்கும் உள்ள திணைகளையும் கூறக்கூடியதாக, பொருத்தப்பாட்டை கூறக்கூடியதாக, பழந்தமிழருடைய வாழ்வை கூறக்கூடியதாக மிகச்சிறப்பாக நம்முடைய தொல்காப்பியமானது விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம்ம தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல்ல எண்வகை மெய்ப்பாடுகள் பற்றி நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மெய்ப்பாடு அப்படி என்றால் என்ன, மெய்ப்பாடுகளுடைய எண்ணிக்கை என்ன, மெய்ப்பாடுகள் தோன்றக்கூடிய விதங்கள் என்ன, எந்த இடங்களில் தோன்றக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம். ஸோ இந்த பாடலடிகளை தமிழ் உணர்வோட பாரதியினுடைய பற்றாளனாக கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம தோள் தொட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வீர உணர்வு தோன்றும். அப்போ ஒரு பாடலை நம்ம கேட்கும்போது இல்லை படிக்கும்போது தோன்றக்கூடிய அந்த உணர்வுகள், ஸோ அந்த அந்த ஒருவருடைய உள்ளத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த இன்ப துன்ப உணர்வுகள் உலகத்தார் காணும் வண்ணம் நம்முடைய உடம்புல ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அதைத்தான் நம்ம வந்து மெய்ப்பாடு நம்ம அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெய்ப்பாடு என்பது மனதால் மட்டுமே நம்ம வந்து பெரும்பாலும் உணர முடியும். மெய், வாய், கண் முதலான உறுப்புகளால் உணர முடியாது அப்போ நம்மளை பிரிச்செல்லாம் வச்சுருக்காங்க நிறைய நூற்பாக்களில். வடிவமில்லாத இந்த பொருட்களையும் இவை போல்வன பிறவற்றையும் மெய், வாய், கண் முதலானவற்றால் உள்ளத்தில் கொண்டு அங்கு சுவைத்து மகிழ்ந்த உணர்வை உள்ளபடியே வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம உடலில் தோன்றச் செய்வதுக்கு பேர் தான் மெய்ப்பாடு. அழுகை, அந்த சுவையானது ஒரு பாட்டில் இருக்குன்னா நமக்கு அழுகை தோன்றணும். ஒரு வீர உணர்வு பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு அந்த வீர உணர்வானது தோன்றணும், நம்ம கண்ணில் தோன்றணும். ஒரு மகிழ்ச்சியும் போது முகத்தில் அந்த மகிழ்ச்சியானது தெரியணும். இழிவரன்ற போது நம்ம அந்த முகத்தில் தோன்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெய்ப்பாடும் அந்த பாடலை கேட்கும்போது இல்லை படிக்கும்போது நம்ம உடம்பில் அந்த தோன்றக்கூடிய அந்த உணர்வுகளை நம்ம மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கும் பொழுது மெய்ப்பாடுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 245ஆம் நூற்பாவிலிருந்து 255ஆம் நூற்பா வரையும் 11 நூற்பாக்களில் எண்வகை மெய்ப்பாடுகளையும் தொல்காப்பியர் அவர்கள் கூறியிருக்கிறார். மெய்ப்பாடுகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது பண்ணை தோன்றிய எண்ணான்கு பொருளும் கண்ணிய புறனே நான்கு என்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு வந்து உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதில் நம்முடைய இளம்பூரனார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டு ஆயத்தின்கண், விளையாட்டு இடத்துல தோன்றக்கூடிய 32 அந்த உணர்வுகளையும் சேர்த்தது தான் இது. அது வந்து உள்ளேயும் புறத்தையும், அதாவது மனசுக்குள்ளேயும் வெளிப்படையாக தோன்றுமா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, 32 இருக்குது. நம்ம இடையில விட்டுட்டோம்னா மொத்தம் 16 அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் பேராசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, முடியுடைய வேந்தரும் குறுநில மன்னரும் நாடக மகளிர் ஆடலும் பாடலும் கேட்டு இன்பம் நுகரும் விளையாட்டுகளில் தோன்றியது தான் 32 அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் சொல்கிறாங்க. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, இந்த 8 வகை மெய்ப்பாடுகள் அதோடு சேர்ந்து சுவை பொருள், பொறி உணர்வு, பொறினா புலன், நம்முடைய செவி, கண், காது, மூக்கு, இதெல்லாம் பொறி உணர்வு, மனக்குறிப்பு, சத்துவம் அல்லது விரல், இந்த 4ஐயும் பெருக்கும்போது எப்படி உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பெருக்கினா உயிர் மெய்யெழுத்து கிடைக்குதோ அதுபோல் இந்த 8 வகை மெய்ப்பாடுகளையும் இந்த 4 பொருள்களையும் பெருக்கினா 32 கிடைக்கும். இந்த 32 மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 பாலுமாருண்டே அப்படின்ற 246ஆவது நூற்பால இந்த மேலே சொல்லப்பட்ட 16 பொருளும் 8ஆக வரும். நடுநிலைமை நீக்கிட்டு நம்ம எதை மட்டும் எடுத்துக்கலாம்னா, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை,
இந்த 8ஐ நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உரையாசிரியர்கள் கருத்தாக இருக்கின்றது. இந்த எண்வகை மெய்ப்பாடுகளில் 247வது நூற்பாவாக நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகையென்று அப்பால் 8 மெய்ப்பாடென்ப அப்படிங்கிற நூற்பாவானது சொல்லுது. இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம், நகை முதற்கொண்டு உவகை வரைக்கும் 8 வகையான மெய்ப்பாடுகள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது. இப்போ மெய்ப்பாடுகள் எந்தெந்த இடங்கள்லாம் தோன்றும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல இருக்கக்கூடிய மெய்ப்பாடு நகை. நகை தோன்றக்கூடிய விதம், நகை, ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி. நகை தோன்றக்கூடிய விதம் எல்லல், இளமை, பேதைமை, மடன் என்று சொல்லப்பட்ட நகை 4 என்ப அப்படின்னு 248வது நூற்பா சொல்லுது. அப்போ நகை தோன்றுவதற்கும் காரணங்கள் வேணும். ஏன்னா காரணமே இல்லாமல் சிரிச்சுட்டே இருந்தோம்னாக்கா அவங்க வேறு பேருன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் காரணத்தோடு தான் அந்த நகையானது தோன்றும். என்னென்ன காரணங்கள்ங்கிறத தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்போ எல்லல் என்பது இகழ்ந்து ரொம்ப ஒரு கிண்டலாக, ஒரு சும்மா விளையாட்டு போக்கா அந்த மாதிரி சொல்லக்கூடியது. இளமை, அந்த இளம் பருவத்தினுடைய இயல்பு. ஏன்னா இளம் பருவத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்போத்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் கேட்கன்னு சிரிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்போ இளம் பருவத்தினுடைய இயல்பே அதுதான். மடம் என்பது அறியாமை காரணமாக வரக்கூடிய நகை. அடுத்ததாக பேதைமை, என்னன்னே தெரியாமல், மெய் உணராமல், உண்மை எது என்பதை உணராமலே வரக்கூடியது இந்த பேதைமை. அப்போ இதற்கான சான்றுகளாக தொல்காப்பியர் தொல்காப்பியருடைய நூற்பாவிற்கு நம்ம நிறைய சான்றுகள் நம்ம பார்க்கலாம். இப்போ குறுந்தொகையில் ஒரு பாடல் சொல்கிறாங்க, 384வது பாடலில் சொல்கிறாங்க, மகளிர் நலனுண்டு துரத்தியாயின் மிக நன்றம்ம மகிழ்ந்து நின் சூலே. அதாவது என்ன சொல்கிறாங்க, மகளிர் அழகை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு அவரை நீ நீங்கிட்டேன்னா உன்னுடைய சத்தியம் ரொம்ப நல்லா இருக்கும். தலைவன் எப்போவுமே தலைவியை வந்து ஒன்று சத்தியம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் போயிடுவோம், பரத்தையிட்ட போயிடுவா, ஏதாச்சும் ஒன்று போயிடுவான். அப்போ வந்து நம்ம பெண்களுக்கே உண்டான இயல்பு இதுதான். அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணியத்தான் எப்போவுமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனை சொல்லுவோம், ஆமாம் இவர் ரொம்ப அப்படியே சொல்லிட்டார் கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் பெண்களுக்கே உரிய இயல்பாக சங்க காலத்துலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நகை அப்படிங்கிறதுக்காக இந்த சான்று நம்ம பார்க்கலாம். அதே போல் நகைச்சுவைக்கு பொருளாக நிறைய சான்றுகளை உரையாசிரியர்கள் அவர்கள் சொல்கிறாங்க. ஆரியர்கள் பேசக்கூடிய தமிழ், பிற மொழியார்கள் பேசக்கூடிய தமிழ், குருடரும் முடவரும் நடந்து செல்லக்கூடிய நடை, தடுமாறி போகக்கூடிய நடை, பித்தர், கல் குடித்தவர்கள் இவங்கெல்லாம் நடக்கக்கூடிய நடை, குழந்தை கூறக்கூடிய மழலை சொற்கள், இது எல்லாத்தையும் நம்ம நகைக்காக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு நெடுந்தொகை பாட்டில் நகையாகின்றே தோழி அப்படின்னு ஒரு பாடல், அதில் மம்மர் நெஞ்சினன் தொழுது நின்றதுவேன்னு தலைவி சொல்கிறான். அதாவது தலைவன் என்னை பார்த்து வணங்குறான், எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, அச்சோ அவன் நம்மளை பார்த்தெல்லாம் வேறு வணங்குறானே அப்படின்னு தலைவியானவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நகை அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம சான்றுகள் நம்ம பார்க்கலாம். நிறைய சங்க இலக்கிய பாடலாக இருக்குது. இன்னும் கூட சொல்லப்போனால் கலிங்கத்து பரணியில் ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் அப்படின்னு ஒரு பாடல். அதை தலைவி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு பாணன் வர்றான், தூதுக்காக வர்றான். ஏன்னா தூதுனாவே எதுக்காக வருவான், தலைவியை விட்டு தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், திரும்பி வந்து தலைவிகிட்ட வரணும். அதனால் முதல்ல தூது அனுப்புகிறான் பாணனை. பாணன் வந்த உடனே தலைவி தெரிஞ்சு போச்சு, சரி இவன் தலைவனுக்காக தான் வந்திருக்கான், தூது அனுப்ப தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்தோன்னே என்ன பண்ணுறான், முதல்ல அந்த பாணனை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும், அவனை முதல்ல டேமேஜ் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா பானா நீ வந்து ரொம்ப சிறப்பான பாணன் தான், நீ விடிய பாடிட்டே இருந்த பார்த்தியா அன்றைக்கி ஒரு நாள், அதை கேட்டுட்டு என்னுடைய தாய் பாடினது பேயின்னு சொன்னா, மற்றவங்க நரின்னு சொன்னாங்க, என் தோழி நாய் தான் கத்துதுன்னு சொன்னா, இல்லை நீ தான் பாடுறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த நகைச்சுவையாக நம்ம வந்து அதை நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் நிறைய திரைப்பட பாடல்களையும் அந்த நகை வரக்கூடியது, மகிழ்ச்சி வரக்கூடியது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஒரு சில பாடல்கள் கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஒரு பாடல் இருக்குது, எந்த பூவிலும் வாசம் வரும் அப்படின்னு ஒரு பாட்டு, அது எப்போ நான் கேட்கும் போதும் அது ஒரு மகிழ்ச்சி மனசில் அது தன்னேறியாமே வரும். அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும். அடுத்த 2வது மெய்ப்பாடு அழுகை. 249வது நூற்பாவாக இழிவே இழவே அசைவே வறுமை என விழிவில் கொள்கை அழுகை 4 அப்படின்றது சொல்லுது. அழுகையானது எந்தெந்த காரணங்கள் இடங்கள் எல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு, இழிவு அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இழவு
இளவுனாவே இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும். இளவு வீட்டுக்கு போகிறோன்றலாம் முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. பெரிய வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஒரு காரியம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மங்கள சொற்களாக அப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த காலத்துலேயே நம்ம தொல்காப்பியர் காலத்துலேயே இழவுங்கிற சொல்ல தான் நம்ம பயன்படுத்துகிறாங்க. இழவு காரணமாகவோ இல்லை அசைவுனா தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து போகிறது, வறுமை காரணமாகவோ அழுகையானது தோன்றும். அப்போ இந்த அழுகைக்கு வந்து நிறைய சான்றுகள் அந்த பாடலாம் கேட்கும்போதே நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த அழுகையானது தோன்றும். ஒரு புறப்பாட்டில் வந்து சொல்கிறான், அழுதல் ஆனா கண்ணன் மெழுகு ஆப்பி கண் கழுள் நீரானே. எவ்வளோ ஒரு அழகான அந்த பாட்டுன்னா, தலைவன் இருக்கும்போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பந்தியில் இருந்து என்ன பண்ணுறோம், நம்ம பலர் கூட்டத்தோடு இருக்கும்போது பந்தி பந்தியாக சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கழுவி விட்ட அந்த இடத்துல இப்போ தலைவன் இல்லாமல் தலைவியானவள் விதவை கோலத்தோட அந்த இடத்த வந்து கண்ணீராலேயே நினச்சி அந்த அழுது கண்ணீராக அந்த தண்ணீராலேயே வந்து சாணத்தை கரைச்சி மெழுகி அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அழுகை மெய்ப்பாடு வந்து தோன்றக்கூடிய ஒரு பாடல். அதே போல் நிறைய பாடல்கள் வந்து இருக்கும். சிறிய கட்பெரினே எமக்கியும் மண்ணே அப்படின்னு நம்முடைய ஔவை அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க இவருடைய அதியனுடைய இறப்பின் காரணமாக. அதே போல் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறப்பான ஒரு பாட்டு. ஏன்னா அவர் இறந்து போயிட்டார், ஒல்லையூர் சாத்தனை இறந்து போயிட்டார், இன்னமும் நீ முல்லைப்பூ பூத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இதை வந்து இப்போ சமீபத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கூட ஒரு மன்னன் இறந்து போனதுக்காக இந்த பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அழுகை அப்படிங்கிறதுக்கு இந்த மெய்ப்பாடுகள் நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக இளிவரல் 250வது நூற்பாவாக மூப்பே பிணியே வருத்த மென்மையோடு யாப்புற வந்த இளிவரல் 4. அப்போ இளிவரல் அப்படிங்கிற அந்த மெய்ப்பாடானது எப்பெல்லாம் தோன்றும், வயசாயிடுச்சு. நாமெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், அந்த காலத்தில் நான்லாம் 3 கிலோமீட்டர் நடந்து போனேன், 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போனேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் நம்ம சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் இல்லைங்களா. அதுதான் இளிவரல். மூப்பின் காரணமாகவும் பிணி நோயின் காரணமாகவும் வருத்தம் நம்முடைய நிலையை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதுக்காகவும் மென்மை தன் நிலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய தன்மை காரணமாகவும் இளிவரலானது தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மிகச்சிறப்பான புகழ் வாய்ந்த ஒரு பாட்டு இருக்குது புறநானூற்றில். தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி நடுக்குற்று இருமிடை மிடைந்த சில சொல் பெருமூதாளரேமாகிய எமக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலவர் பாடுறார். என்ன பாடுறோன்னா, நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுமா, அங்கே மரத்து மேலே ஏறி மரத்துலேருந்து அப்படியே தொப்புக்கடின்னு கீழே அந்த ஆற்றுல குளத்துல குளித்து கீழே குதித்து உள்ளேருந்து அடியிலேருந்து மண்ணெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வருவேன். அப்படிப்பட்ட நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னா, கையில் கோல் ஊனிட்டு ஒன்றும் பேச முடியாமல் இருமல் வேற இடையில வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வயசாயிடுச்சு எனக்கு அப்படின்னு இளிவரல் சுவை தோன்றக்கூடிய அளவிற்கு அந்த மெய்ப்பாட்டில் அந்த சிறப்பான ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறாரு. அந்த வகையில் இன்னும் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. இளிவரல் சொல்லும்போது புறப்பாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு கணைக்கால். நம்ம இப்போ சேரமான் கணைக்கால் இரும்புறைய பகைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அவன் இப்போ சிறைச்சாலையில் இருக்கான். பயங்கரமான நீர் தாகம், அந்த தாகத்தை அவனால் தாங்கிக்க முடியல. சரி, அந்த வீரன்ட்டு கேட்குறான், வீரனே தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சிறைச்சாலையில் இருக்கிற மன்னன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலதாமதமாக கொண்டு வரான். அதுக்கு வந்து பக்கத்தில் வச்சுட்டான். ஆனால் உயிர் போகிற நிலையிலையும் அவன் அந்த தண்ணி எடுத்து குடித்தானா, குடிக்கல. என்ன சொல்கிறான், தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளர் கேளிர் வேணாள் சிறுபதம். என்ன சொல்கிறான், சங்கிலியால் கட்டப்பட்ட நாயினை போல நீ வந்து என்னை இப்படி வச்சிருக்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ அவமதிச்சு கொடுக்குற அந்த நீரை நான் எடுத்து குடிப்பேனா, குடிக்க மாட்டேன் அப்படின்னு கண் முன்னாடி இருக்கிற அந்த நீரை எடுத்து குடிக்காமல் அவன் தன் உயிரையே வந்து அவன் துறக்கிறான். இதெல்லாம் நம்ம இளிவரலுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் திரைப்பட பாடல்கள்லாம் இருக்குது. அந்த இளிவரலுக்கெல்லாம் வந்து நம்ம பாட்ஷா படத்தில் ரஜினியை கட்டி வச்சு அப்படியே அடிப்பாங்க. அப்போ அப்படியே ஒரு பாட்டு பாடுவார், பாட்ஷா பாரு அந்த பச்சை மண் அப்படியே ரத்தம் வழியுது பாரு அப்படிலாம் வந்துட்டு பயங்கரமாக பாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வகையில் இளிவரல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த மெய்ப்பாடாக இருக்கின்றது. நான்காவதாக 251வது நூற்பாவாக மருட்கை. புதுமை பெருமை சிறுமை ஆக்கமோடு மதிமை சாலா மருட்கை 4. மருட்கை மெய்ப்பாடு 4 வகையான இடங்களில் வரும். புதுமை ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும்போது, பெருமை ஒரு பெருமிதம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கும்போது, சிறுமை என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஆக்கம் ஏதாச்சும் உன்னோட வளர்ச்சி கண்டு பார்க்கும்போது, அது மாதிரி நம்ம நினைக்கும்போது மருட்கை அந்த ஒரு வியப்பானது நமக்கு தோன்றும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சங்க இலக்கியம் இல்லை, ஒரு காப்பிய பாடல் வந்து என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில்
பொலம்பூ வேங்கை நலங்கினர் கொழுநிழல் ஒருமுலை இழந்தாளோர் திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவன் காதற் கொழுனனை காட்டி அவளோடு எம் கட்புலம் காண விட்புலம் போயது இரும்பூது போலும் அக்தறிந்தருள் நீயென அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம மலைக்குறவர்கள்லாம் அதை பார்த்துட்டு இந்த பொன் போல் பூத்த வேங்கை மரத்தடியில் ஒரு முளையை இழந்த ஒரு பெண், பத்தினியாகிய ஒரு பெண் நின்றுட்டு இருந்தா. அப்போ திடீர்னு வானுலகத்திலேருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு. வந்து அவருடைய கணவன் தான் போல இருக்கு, அவளை வந்து கையோடு அழைச்சிட்டு மேலே போயிட்டாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ வியப்பு, இருமாப்பு, அது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு, இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் மக்கள்லாம் சேர மன்னன் செங்குட்டுவன்ட்ட எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். அப்போ அது அவ்வளோ ரொம்ப ஒரு வியப்பா, ஒரு புதுமை அது. அதே போல் ஒரு காதல் அப்படிதான். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. நான் அவனோட கொண்ட நட்பானது எப்படி இருக்கு அப்படின்னா, பூமியோட அகலத்தை போல, வானத்தோட உயரத்தை போல, கடலோட ஆழத்தை போல அவ்வளோ பெரிய நட்பு, அவ்வளோ பெரிய காதல் அது அப்படின்னு தன் காதலை பற்றி குறுந்தொகையில் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மருட்கை, அந்த வியப்பானது தோன்றக்கூடிய வகையில் நிறைய பாடலானது அமைந்திருக்கும். சிலம்பலாகட்டும் இல்லை மற்ற நிறைய சங்க இலக்கியங்களாகட்டும் வந்திருக்கும். அந்த மருட்கையானது நம்ம காதலெல்லாம் பார்க்கும்போது நம்ம எம்ஜிஆர் பாடியிருப்பார்ல, நான் பார்த்ததிலே அவள் ஒருவளைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். அப்போ நான் பார்த்ததில் அவள் ஒருத்தி தான் அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு. அப்போ நம்ம ஆச்சரியமாக வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாடுற மாதிரி அந்த மருட்கை மெய்ப்பாடானது தோன்றியிருக்கும். ஸோ அடுத்ததாக அச்சம். 252வது நூற்பாவாக அச்சம். அணங்கே விலங்கே கள்வர் தம் இறையென பிணங்கள் சாலா அச்சம் நான்கே. ஸோ அணங்கு அப்படின்னா பேய், பூதம், பாம்பு இந்த மாதிரிலாம் பார்த்தம்போதே ஒரு பயம் வரும். அதுவும் விலங்கு, காட்டில் வரக்கூடிய யானை, சிங்கம், புலி இதெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய பயமும், தம் இறை தன்னுடைய அரசன் பெரிய தன் நாட்டை ஆளக்கூடிய அரசனே திடீர்னு வந்துட்டா எப்படி ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி பயங்கள்லாம் வரும்பொழுது இதை வந்து அச்சம் அப்படிங்கிற மெய்ப்பாடு அப்பையெல்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு யானை வரும்போது நமக்கு எப்படி ஒரு அச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாற்று பாடலில் கொடுத்துருக்காங்க. யானை தாக்கினும் அரவு மேற் செல்லினும் நீநிற விசும்பின் வில்வேறு சிலைப்பினும் சூன்மகன் மாறா மரம்பூன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யானையால் தாக்கப்பட்டாலும், பாம்பு வந்து ஊர்ந்து போனாலும், எப்படியா இருந்தாலும் அது வந்து அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குறிஞ்சி பாட்டிலையும் மையல் வேழம் மடங்களின் நெறிதர உய்விடம் அரியேமாகி ஒய்யென திருந்துகோள் எல்வலை தெளிர்ப்ப நான் மறந்து விதுப்புறு மனத்தேம் விரைந்தவர் பொருந்தி சூசுரு வஞ்சையின் நடுங்கி. காட்டில் ஒரு யானை வருது, அந்த யானை வந்து பார்க்கும்போது சிங்கம் மாதிரி அப்படியே பயங்கர கோவத்தோடு வருது. அதை பார்த்து பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமில்லாமல் நாணத்தையெல்லாம் மறந்து தலைவன்கிட்ட போய் பொருந்தி வந்து நின்றுக்கிறேன் நான் அப்படின்னு ஒரு அச்சம் காரணமாக வரக்கூடிய ஒரு மெய்ப்பாடாக இருக்குது. இந்த அச்சத்துக்கு நம்ம நிறைய படங்கள், பேய் படங்கள்லாம் வரும்போது வரக்கூடிய பாட்டெல்லாம் போகும்போது அப்படியே பயம் தர மாதிரி. காஞ்சனா படத்துலலாம் ஒரு பாட்டு வருங்களா, அது என்ன பாட்டு, சூறக்காளி போல வராடா அந்த அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டெலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாட்டுகள்லாம் அச்சத்தை தரக்கூடிய ஒரு பாட்டுகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பெருமிதம். 253வது நூற்பாவாக பெருமிதம். கல்வி தருகன் புகழ்மை கொடையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே. எப்பெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தோன்றும், நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும்ல, அந்த பெருமை எப்போ தோன்றும்? கல்வி. ஏன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, பார்க்குறவங்கெல்லாம் சிறப்பு செய்வாங்க. அப்போ ஒரு பெருமிதம், அந்த பெருமிதம் தோன்றும். தருகன் வீரம். எவன் ஒருவன் அந்த காலத்தில் வீரம் பொருந்திய ஆண்மகன் எல்லாருமே பெருமித உணர்வோடு தான், மிடுக்கோடு வீர பெருமிதத்தோடு இருப்பாங்க. புகழ்பெற்ற ஒரு மன்னன், ஒரு அரசன், ஆண்மகன் இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்க பெருமிதத்தோடு இருப்பாங்க. கொடையின் காரணமாகவும் அவங்க பெருமிதத்தோடு இருப்பாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சான்று பார்க்கலாம்னா, புறப்பாட்டில் ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முன் பேரிருளாம் கண்டாய் எரிசுடர்வேல் தேங்குலாம் பூத்தெரியில் தேர்வேந்த நின்னோடு பாங்களா வீரர் படை. என்ன சொல்கிறான் அந்த புறப்பாட்டில் அந்த மன்னனானவன் என்ன சொல்கிறான், நீ எவ்வளவுதான் பெரிய படையோட வா, நான் என்னுடைய ஒரு சின்ன படை போதும் உன்னெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு. எப்படி ஒரு மிகப்பெரிய இருளானது சின்ன சுடர் விளக்க பார்க்கும்போது இருள் ஓடி போயிடுதோ, அதுபோல் என்னுடைய படை சின்ன படையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படையும் நான் எதிர்த்து தாக்கி அத்தனையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மன்னனானவன் அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு சொல்கிறான். ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கில்
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு பாடலானது அங்கே இருக்கும். ஸோ அதே போல் நிறைய கொடை காரணமாக இல்லை கல்வியின் காரணமாக, கல்வியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கல்வின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கான சான்றுகள் சொல்லிகிட்டே போகலாம். கல்வி அழகு தான் அழகு, மற்றதெல்லாம் அழகு. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, அழகை பற்றி கனவு காணாதே, அது உன் வாழ்க்கையை அழித்து விடும். உன் கனவை பற்றி பாரு, உன் வாழ்க்கையை பற்றி நினைத்து பாரு, அப்போ உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப அழகு பெறும் அப்படிலாம் வந்து நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் கல்வி தான் ஒருவருக்கு சிறந்த அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, சான்றோருக்கு கல்வி அழகே அழகு. அப்படிப்பட்ட கல்வி ஒருவருக்கு நல்ல ஒரு பெருமிதத்தை தரும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக 254வது நூற்பாவாக வெகுளி தோன்றும். வெகுளினா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம் கூட சொல்ல முடியாது. நம்ம வடமொழி சொல்லாகிய ரௌத்திரம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா வெகுளிங்கிறது நம்ம அதிகமாக பயன்படுத்தாத ஒரு சொற்களாக இருக்கும். வெகுளின்னா ரொம்ப வெகுளித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லோட பொருளே நிறைய மாறிடுச்சு. அதனால தான் நான் அந்த சண்டை சொன்னேன். உருப்பறை குடிகோள் அலைக்கொலை என்ற வெறுப்ப வந்த வெகுளி நான்கே. அப்போ உருப்பறைனா உடல் உறுப்பெல்லாம் குறைச்சிட்ட, கையை வெட்டாங்க காலை வெட்டினாங்கன்ற போது எவ்வளோ ஒரு கோவம் வரும். ஸோ அப்போ கண்ணை குறைக்கிறாங்கன்ற போது எவ்வளோ கோவம் வரும், அது உருப்பறை. குடிகோள் அப்படின்னா தன்னை விட எளிய ஒருத்தரை துன்பப்படுத்தும் போது, இல்லை ஒரு அரசியல் நெறிக்கு மாறாக ஒருத்தரை பிறரை திட்டும்போது அடிக்கும்போது நமக்கு அந்த கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலை, கொலைன்ற போது கொல்லும் செயல். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கோபமானது தோன்றும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஒரு புறப்பாட்டு இருக்குது. உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அரிஞ்சமத்ததை தாக்கி முரசமோடு ஒருங்கப்படையனாயின். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவன் ரொம்ப சின்ன பையன், இவனுடைய படை ரொம்ப ரொம்ப சின்ன படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட போர் புரிய வர்றாங்க. அப்படி யாராவது போர் புரிய வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் சிதறி ஓடுற மாதிரி அந்த போர்க்களத்தையே நான் ஒரு வழி பண்ணுவேன். அவங்களுடைய போர் முரசெல்லாம் நான் கைப்பற்றுவேன். அப்படி மட்டும் நான் செய்யலைன்னா என்னுடைய குடிமக்கள்லாம் என்னை என்ன வேணால் படித்து சொல்லட்டும், என் தலையவே வெட்டி சீவிக்கிட்டோம் அப்படின்லாம் தலையாளங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன் பாடினதா ஒரு பாடலானது சொல்கிறாங்க. அதை விட சிறப்பான ஒரு பாடல் இருக்குது. ஒரு தாய் எப்படிப்பட்ட தாய்னா வீரத்தாய். ஏன் வீரத்தாய்னு சொல்கிறாங்க? புறப்பாட்டில் ஒன்று சொல்கிறான். நின் மகன் சிறுவன் படையொழிந்து மாறினன் என்று பலர் கூற மண்டமர்க்கு உடைத்தனாயின் உண்டையன் முளை அறுத்திடுவேன் யான் என சினை. போரில் உன்னுடைய பையன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால் அதை கேட்ட அந்த தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு கோவம் வந்துச்சு தெரியுமா? போரில் என் பையன் புறமுதுகு காட்டி ஓடினான்னா சொன்னீங்க, நான் இப்போ போர்க்களத்துக்கு போய் பார்ப்பேன், அவன் மட்டும் புறமுதுகு விட்டு ஓடி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பால் ஊட்டிய என் முளையை இந்த வாளால் நான் அறுத்து வீசி எரிஞ்சிருவேன் போர்க்களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரத்தோட ஒரு 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 ஆவேசத்தோடு அவள் போகிறாள். எப்படி சிலப்பதிகாரத்தில் கண்ணகி போனாலோ அதுபோல் இந்த வீரத்தாயானவள் அவ்வளோ வெகுண்டு எழுந்து போகிறாள். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அவனுடைய மகன் விழுப்புண் மார்புல புண்பட்டு தான் வந்து இறந்து போயிருக்கான்ற போது அவ்வளோ ஒரு உவகை. அது ஒரு வீரத்தின் காரணமாக வெளிப்படக்கூடிய ஒரு உவகை, அந்த ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படுது அப்படின்றத நம்ம அதில் பார்க்கலாம். அந்த வகையில் இங்கே நம்ம வந்து வெகுளி தோன்றும் விதம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கோபம் காரணமாக வரக்கூடியதுக்கு நம்ம பாட்டெல்லாம் கூட இருக்குது. ஒரு ரேவதி அவர்கள் நடித்த ஒரு பாட்டு, ஒரு தென்றல் புயலாகி வருது அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்கும். பாட்டெலாம் நமக்கு அவ்வளோவா பாட தெரியல, அதனால் அந்தளவுக்கு ராகம்லாம் வரல. ஸோ இந்த மெய்ப்பாடுன்னு சொல்லும்போது இந்த பாடல்கள்லாம் நினைவுக்கு வந்துச்சு, அதனால் நம்ம சொன்னேன் நான். இறுதியாக 255வது நூற்பாவாக உவகைன்னு சொல்லும்போதே மகிழ்ச்சி, நகை வேறு மகிழ்ச்சி வேறு. அந்த மகிழ்ச்சியானது எப்படி தோன்றுறது? செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என அள்ளல் நீத்த உவகை 4. உவகைக்கும் 4 இடங்கள். செல்வம், நான் நல்ல செல்வம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதாவது உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலங்களாலும் செல்வ மகளிர்களாலும் ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியாக சும்மா ஜாலியாக செல்வ மகிழ்ச்சினால் செல்வத்தின் மிகுதியினால் அந்த ஒரு உவகையானது தோன்றுறது. அதே போல் புலன்கள், விளையாட்டு, இந்த மாதிரி காரணங்களால் உவகை தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு திருக்குறளானது இருக்குது. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வேறுபட்ட ஒரு திருக்குறள். வேறு யாரும் இந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் தான் முதல்ல யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்? தன்னுடைய இல்லத்திலிருந்து தங்கிட்ட இருக்கிறத பலரோடு பகிர்ந்து உண்டும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. பகிர்ந்துன்னும் போது, ஏன்னா தமிழர்கள் தான் தமிழர் உண்டலும் இலரே
அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அமுதமாக இருந்தாலும் பகிர்ந்துண்ணும் இயல்பு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியானது காதலியை தழுகும் போது ஏற்படக்கூடிய இன்பத்தை போன்று இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு உவகை அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. அதே போல ஒரு பரிபாடலை சொல்லுது, வையை வருபுணல் ஆடல் இனிதுகொள் செவ்வேற்கோவி குன்றம் நுகர்தல் இனிதுகொள் வைவேல் நுதியென்ன கண்ணார் துணையாக எவ்வாறு செய்வாங்கொள் யாமென நாளும் வழிமயக்குற்று மருளல் நெடியான் நெடுமாடக் கூடல் இயல்பு. பரிபாடல்னாவே மதுரை தான். மதுரையோட சிறப்பு என்ன தெரியுமா? வையையில் போய் புனல் நீராடலாமா, இல்லை திருப்பரங்குன்றத்தை போய் பார்த்து மகிழ்ந்து கழிக்கலாமா, என்ன செய்யலான்னே தெரியாமல் காதலர்கள் அப்படி தடுமாறுவாங்க. எப்போ இங்கே போனாலும் இன்பம் கிடைக்கும், அங்கே போனாலும் மகிழ்ச்சி கிடைக்கும், எங்கே போகிறது மதுரையில், எந்த இடத்துக்கு முதல்ல போகிறது அப்படின்னு தெரியாமல் தடுமாறி இருப்பாங்க. அப்படிங்கிறத உவகைக்கு நம்ம சான்றாக சொல்லலாம். இது போன்ற பல வகையான மெய்ப்பாடுகள், இன்னும் வேறுபட்ட நிறைய மெய்ப்பாடுகள், 32 மெய்ப்பாடுகள் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட வகையில் நம்ம எண்வகை மெய்ப்பாடுகளாக நகை, சிரிப்பு, அழுகை, இளிவரல் ஆகிய சிறுமை, மறுக்கையாகிய வியப்பு, அச்சமாகிய பயம், பெருமிதமாகிய பெருமை, வெகுளியாகிய சினம், உவகையாகிய மகிழ்ச்சி, இந்த எண்வகை மெய்ப்பாடுகளையும் தொல்காப்பியருடைய இந்த 11 நூற்பாக்களோட பல சான்றுகள், இலக்கிய சான்றுகள், காப்பிய சான்றுகள், எல்லா சான்றுகளெல்லாம் வைத்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றி கூறி மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்மா. மிக அருமையம்மா, தங்களுடைய உரை ரொம்ப அழகா இருந்தது. நானும் கூட, நீங்க 10ஆம் வகுப்பு ஆசிரியை, தமிழாசிரியை, நான் கவனிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய ஆசிரியை பெயர் பாப்பா, அந்த அம்மாவுடைய நினைவு என்னுடைய கண் முன்னாடி வந்தது. அதாவது ஒவ்வொரு அந்த பாடலுக்கும் சொல்லி அந்த 8 வகைக்கும் 8 இதையும் சொல்லி நீங்க அந்த விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. அதுவும் எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, அதாவது மறந்துடக்கூடாது, இந்த இது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அதாவது நகை ஒரு ஒரு பழமொழி சொல்லி தருவாங்க. அப்புறம் ஒரு சினிமா பாடல்கள் இருக்கும். நான் கவனிச்சுட்டே வந்தேன். நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது பயங்கரமா நீங்க விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அதாவது 8 வகை, அந்த 8 வகையை சொல்லும் போது நானும் ஒன்னொன்னா அதை கவனிச்சுட்டு நானே நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய உங்க ஆசிரியர் நினைவுபடுத்துற வகையில என்னுடைய உரை இருக்குன்னா அது ரொம்ப பெருமைதான். என்னுடைய ஆசிரியர் கண் முன்னாடி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. உண்மையிலே அதான் 10ஆம் வகுப்பு ஆசிரியர் தான். படிக்காட்டா அப்படியே ஒரே வார்த்தை, முதல் பெஞ்சு 2வது அமர்வில் உள்ள முதல் பெண் எந்திக்கணும்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சு நிக்கணும். அந்த கேள்வி சொன்ன உடனே அந்த படத்தில் ஒரு லைன் சொல்லிருக்குல அடுத்துன்னு சொல்லுவாங்க. கடைசியா அந்த 10 பேர்ட்ட சொல்லிட்டு யாரெல்லாம் நிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அடிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதாவது படிக்கிற குழந்தைங்க எங்க போனாலுமே படிச்சுக்கிடுவோம். எங்களுக்கு பேச வராட்டாலுமே எழுத்தெல்லாம் நாங்க கலக்குவோம். அதனால அவங்க சொல்லும் போது அந்த கிளாஸ் நடத்துறது எனக்கு ஞாபகம் வரும். பரிசு நேரம்னா அதுல உண்மையிலே உங்களுடைய மாணவர்களுக்கு கொடுத்து விட்டவர்கள். மகிழ்ச்சி. நான் இன்னும் கூட பயங்கரமா சொல்லியிருப்பேன். இயைபெல்லாம் இருக்கு இல்லைங்கம்மா, இயைபு சொல்லும்போது மாஸ்டர் படத்துல வரும் இந்த பாட்டு தெரியல, வாடா மச்சி வாழைக்காய் பஜ்ஜி ஓ உடம்பு பிச்சு போட போறேன் பஜ்ஜி. அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இயைபு தான். உடம்பு பிச்சு அவன் பஜ்ஜி போட முடியுமா? போட முடியாது இல்ல. இதுதான் இயைபு. கடைசியில் ஒரே மாதிரி முடியுது இல்லை, அது இயைபு. ஆனா இதை போய் பரிட்சையில எழுதி வச்சிடாத அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம் நாங்க. மகிழ்ச்சிங்கம்மா. மறக்காம இருக்கிறதுக்கு அந்த எடுத்துக்காட்டு. அதாவது எண்வகை, நகை, அழுகை, இழிவிரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை 8யும் மிக அருமையாக ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் அந்த அகத்திணை புறத்திணை பாடல்கள் மூலம் நீங்க எடுத்துரைத்து உங்களுடைய நேரத்தையும் நல்லா கடந்து கூட நீங்க உரையாற்றினீர்கள். மிக அருமையம்மா. தங்களுடைய கருத்துரைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க கலைவாணி அம்மா. பிரின்ஸ் ஐயா இருக்கிறீங்களா? சொல்லுங்க அம்மா. கலைவாணி அம்மா அம்மா முடிச்சுட்டாங்க. அம்மா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துரை சொல்லுங்கம்மா. கூப்பிடுங்க பிரின்ஸ் ஐயா. நான் இருக்கேன். பிரின்ஸ் ஐயா. நன்றி.
பிரின்ஸ் ஐயா நன்றி. இருக்கிறீங்களா? மிக சிறப்பாக இந்த நேரத்து உரையை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது தொல்காப்பியத்துல எத்தனை மெய்ப்பாடுகள் இருக்கிறது என்பது குறித்து ரொம்ப சிறப்பா அம்மா உரையாற்றினார்கள். மிகவும் பயனுள்ள வகையில், எளிமையான வகையில் சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். தமிழாசிரியர் அனிதா குணசேகரன் அம்மையாருக்கு 3 அமைப்புகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை பணியோடு தெரிவித்துக்கிறோம். அம்மாவுக்கு பின்னூட்டமும் வாழ்த்தும் தர திருக்குறள் இல்ல அவங்க அடுத்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். கேஜிஆர் ஐயா சமூக சேவகர். வருக வருக. கல்யாணி அம்மா வாங்க, உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வணக்கங்கம்மா. வணக்கம். கல்யாணி அம்மா. அவங்க அனிதா அவங்க எங்க திண்டுக்கல் மாவட்டம். சிறப்பா இருந்தது அனிதா. இன்னைக்கு வந்து உங்களோட உரை அழகா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதனால நான் நேரத்தை பார்த்துட்டு இருந்து சரியான நேரத்துல இணைந்தேன். அழகா சொன்னீங்க. மெய்ப்பாடுகளை வந்து அழகா வந்து உங்களுக்கே உரிய அந்த பாணியில அழகா சொன்னீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வேற, ஒரு இலக்கியங்கள்ல இருந்து ஒரு கருத்துக்களை வேற எடுத்து அழகா சொன்னீங்க. அகநானூறு வந்து நகையாகின்ற தோழி அப்படின்னு சொல்லி, அதுல இருந்து அந்த நகைனா என்ன, மறுக்கைனா என்ன, அச்சம்னா என்ன, வெகுளினா என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ரொம்ப நுணுக்கமாக தொல்காப்பியற்குரிய கருத்துக்களை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அனிதா. சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது ஒரு தொல்காப்பியத்துல இருக்கிற முழு கருத்துக்களையும் ஆரம்பத்துல இருந்து எடுத்து அப்படியே தொகுத்து கொண்டு வந்து கடைசியில வந்து மெய்ப்பாடோட முடிச்சிட்டீங்க. அப்படியே உடன்பு சிலிக்க மெய்ப்பாடுகளோட முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சியா. மகிழ்ச்சி. கடைசியா திருக்குறள்ல முடிச்சாங்க. குமரி செல்வன் ஐயா தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. பாருங்கள் ஐயா. ஒளிவாங்கியை திறந்து கொண்டு பேசுங்கள் ஐயா. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். அம்மா தமிழாசிரியர் அம்மா அருமையாக அந்த தொல்காப்பியருடைய மெய்ப்பாடுகள் 8 மெய்ப்பாடையும் அருமையாக விளக்கினார்கள். நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, தோகையென நப்பாலிட்டு மெய்ப்பாடு என்பாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மெய்ப்பாடும் 4 வகைப்படும் என்கிற அந்த வகையையும் அவர்கள் தெளிவுபடுத்தியது மிகவும் அருமையாக இருந்தது. 8 வகை மெய்ப்பாடு, ஒவ்வொன்று 4 வகை கண்டு 32 வகைகள் அப்படிம்பாங்க. அதை விளக்கிய மிக மிக அருமை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்ல, அந்த இந்த காலத்துல அதை எப்படி எடுத்து சொன்னா மற்றவங்களுக்கு எளிதில் போய் சேருமோ அந்த வகையில அந்த திரைப்பாடல்களோட அமைத்து சொல்கிற பொழுது, இந்த இயல்பெல்லாம் எடுத்து சொல்கிற பொழுது அருமையா இருக்கிறது. அதான் காலத்திற்கேற்ற வளர்ச்சி, எப்படி அதை மக்களிடம் கொண்டு செல்லணுமோ அந்த முறையை நன்றாக தெரிந்து அவர்கள் அந்த முறையை பின்பற்றி இருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க ஆசிரியரா இருக்கிறதுனால தொல்காப்பியர் 8ன்னு சொன்னாரு. அதனுடைய வளர்ச்சி பிற்காலத்தில் நவரசங்கள் என்று சாந்தத்தையும் சேர்த்து 9ஆக இப்பொழுது ஆகி இருக்கிறது என்பதையும் வருங்கால தலைமுறைக்கு சுட்டி காட்டலாம். தொல்காப்பியத்தோடு நின்று விடவில்லை. அதற்கு பிறகும் தமிழன் தன்னுடைய திறனை வளர்த்து கொண்டு சாந்தம் என்கிற சேர்த்து நவரசங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில ஏற்பட்டு இருக்கிறாங்கிறதையும் ஆசிரியர்கள் என்ற முறையில நம்ம கூடுதலா சேர்த்து எடுத்து சொல்லலாம். பொழுது அப்படி நம்ம வளர்ச்சி கொள்ளலாம். ஒரு நல்ல அந்த உதாரணங்கள் சான்றுகள் காட்டுகிற பொழுதெல்லாம் இலக்கியங்களிலிருந்து சான்றுகள், திரைப்படங்களிலிருந்து சான்றுகள், வாழ்வியல் சான்றுகள், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியே விளக்குவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக அருமையாக இருந்தது. இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில ரொம்ப சிறப்பாக தமிழாசிரியர் பேர் தெரியல, தமிழாசிரியர் தான் இருக்குது. ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறப்பா செய்யுங்க. இந்த முறைதான் பொதுமக்களிடம், அதாவது அண்மை கால இனி வரக்கூடிய தலைமுறைக்கு இப்படி எடுத்து சொன்னாதான் அது புரியக்கூடிய நிலையில இருக்கும். ஆக என்னுடைய ஆசையும் அதுதான். நம்ம அதை அப்படியே சொல்லிட்டு கூடாது. அதுக்கு ஏற்ற சான்றுகள் நிகழ்காலத்துல சொல்லணும். அப்பதான் நிகழ்கால தலைமுறைக்கு அது புரியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில மிகச் சிறப்பாக செய்தீர்கள். மகிழ்ச்சியம்மா, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக கலைவாணி அம்மா அவர்கள், அந்த 3 அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மகிழ்ச்சியம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சி.
மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி அம்மா. கல்யாணி அம்மா அவர்களுக்கும் நன்றி, அனிதா அம்மா அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது பேச்சியம்மாள் அம்மா அவர்களுக்கு ஒரு செய்தி. அடுத்து உரையாற்ற செல்வ விசாலினி வந்து காத்திருக்காங்க. இப்ப நான் இன்னொரு அனுமதியும் பெற்றுக்கிறேன். அடுத்த நிகழ்வு வந்து இப்ப 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரையிலும் உலக திருக்குறள் சமுதாய மையம் வழங்க இருக்கிற நிகழ்வு. அந்த நிறுவனத்திடம் நாம் கலத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிடம் மட்டும் நம்முடைய குமரிச்செழியன் ஐயா அவர்களிடமும் சக்கரவர்த்தி ஐயா அவர்களிடமும் நான் இரவலாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு உரையாளர் செல்வ விசாலினி காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 15 நிமிடம் மட்டும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு தரலாமா? நடத்துங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றி ஐயா. அம்மா செல்வ விசாலினியை அழைங்க. அவங்க 15 நிமிடம் உரை வருக. செல்வ விசாலினி அம்மா, உங்களுடைய உரையை தருக. நேரம் கருதி சுருக்கமாக 15 நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருக அம்மா. முதலில் அனைவருக்கும் வணக்கம் ஐயா அம்மா. எனக்கு இந்த வாய்ப்பை இந்த நேரத்தில் வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய கட்டுரையின் தலைப்பு தொல்காப்பியம் காட்டும் இறை கடவுள் வழிபாட்டு பற்றி பார்ப்போம். தமிழ் இலக்கணங்களுக்கு மூல நூலாக திகழ்வது தொல்காப்பியம். தமிழ் மொழி 5 இலக்கண மரபை கொண்டது. எழுத்திலும் சொல்லிலும் மொழியின் இலக்கணத்தை கூறியும் பழங்காலத்தில் நிலவிய காதலும் வீர உணர்வும் சிறப்புடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது நம் தொல்காப்பியத்தில்.